நாளைக்கு டியூஸ்டே எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, லைக் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் பையிங் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் ரெண்டையும் மிக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுல உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம போயிருந்த ட்ரேடோட இதுதான் வந்துட்டு உங்களுக்கு சார்ட் தான் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ மார்னிங்கே வந்துட்டு நான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு நான் நிஃப்டியில வந்துட்டு புல்லிஷா இருக்கேன் நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா வந்து போட்டிருந்தேன். 924K மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாம லைவ் ட்ரேட் நான் போறதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்க நான் சார்ட்டோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா myself bullish now no more down move expecting நிஃப்டி அப்படின்னு சொல்லி அதாவது கால் சைடு மட்டும் தான் வந்து என்ட்ரி ஆயிருக்கேன். ரிஸ்கி கால் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். வித் சார்ட்டோட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், டார்கெட் அண்ட் என்ட்ரி எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வந்து 19,700, 19,740 டார்கெட், சாரி என்ட்ரி 19,750 டார்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ அழகா மார்னிங் வந்து நம்மளுடைய ட்ரேட் என்ட்ரி ஆனா இதே தான் வந்து நான் பிரீமியம் குரூப்லயே வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளுடைய பிரீமியம் குரூப்ல வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணவும் இருக்குன்னு மறக்காம ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. வெறும் 1500 rupees மட்டும் தான் வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்றோம். இதை வந்துட்டு நம்ம 1 monthலயே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒன் ட்ரேட் ஃபர்ஸ்டாவது ஒன் ட்ரேட் 1 monthக்கு இது சார்ஜ் பண்றோம். சிங்கிள் ட்ரேட்ல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரேட் எடுத்துக்கங்க. 235 என்ட்ரி, 215 ஸ்டாப் லாஸ், 255 270 டார்கெட் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அழகா 255 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனா அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டார்கெட் 270 வந்து ஹிட் ஆயிட்டா 35 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட். ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மறக்காம நம்மளுடைய இந்த குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணி ஃப்ரீ குரூப்ல அண்ட் பிரீமியம் குரூப்ல இஷ்டம் தான் ஜாயின் பண்ணிக்க. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த சார்ட் எல்லாம் டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இன்னைக்கு போன ட்ரேட் எல்லாம் ஸோ உங்களுக்கு நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஃபுல்லா சைட்வேஸ்லயே போயிட்டா மார்னிங் ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு ஃபுல்லா சைட்வேஸ்லயே போய் க்ளோஸ் கொடுத்துருக்கா. ஸோ நாளைக்கு வந்துட்டு எப்போ ட்ரேடு போகணும் நல்ல ஒரு புல்லிஷ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 19,840 அதை பிரேக் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் புல்லிஷ் அதாவது கால் சைடு வந்து நல்ல ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கும், அப் மூவ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ மார்க்கெட்ல எது வரை கிடைக்கும்னா கால் சைட்ல உங்களுக்கு இருக்க இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த ஜோன் வந்து நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஜோன் 19,950 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் போகும். அதுக்கு இடையில வந்துட்டு உங்களுக்கு இந்த அன்ஃபில்டு கேப் வந்துட்டு ஃபில் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் ஆச்சு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். நீங்க வந்து 19,889 அண்ட் செகண்ட் வந்து 19,960 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் இருக்கும். ஸோ கால் சைடு நல்லா நோட் பண்ணீங்க. ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு இதெல்லாம் வந்து சைட்வேஸ் ஜோன், இங்கெல்லாம் வந்து நோ ட்ரேடே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இதை தாண்டி போனா மட்டும் கால் சைடு வந்து ட்ரேட் பண்ணுங்க. புட் சைடு வந்து நீங்க எப்ப ட்ரேட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்னைக்கு வந்து லோ பிரேக் பண்ணா வந்து ட்ரேட் பண்ணிக்கங்க. பட் உங்களுக்கு ஸ்மால் சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஸ்மால் சப்போர்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. ஸோ நிஃப்டியா பாத்தீங்கன்னா பெரிய மூவ் வந்துட்டு ஒரு 2-3 டேஸாக கொடுக்கல, ஒரு சைடுவேஸ் மூவே தான் வந்து கொடுத்துட்டு இருக்கா. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு புட் சைடு போறதுன்னா 19,700 கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்து கேண்டில் வச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து புட் சைடு போங்க. ஸோ இதுக்கு மேல வந்துட்டு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா வந்து ட்ரேட் பண்ணா வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ புட் சைடு போயிட்டீங்கன்னா 19,640 வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. 19,640 அண்ட் 19,600 வந்துட்டு ரெண்டு டார்கெட்டா வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் பிளான். கேப் அப் ஆச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு மேல போனா மட்டும் கால் சைடு, கேப் இதுக்கு கீழே 90,700 கீழே வந்தாதான் புட் சைடு. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாமே வந்து சைட்வேஸ் ஜோன். இந்த ஜோன்ல எங்க வேணாலும் நீங்க ஸ்கேல்பிங் ட்ரேட் தான் பண்ண முடியும். 10 பாயிண்ட் உங்களுக்கு 5 பாயிண்ட் தான் வந்து பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்து ஒருவேளை கத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வெப்சைட் வந்து இது பண்ணி பாருங்க, விசிட் பண்ணி பாருங்க. tradewithpk.graphy.com அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் வந்து இருக்கு. இது ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ், பிரைஸ் ஆக்ஷன் ரெண்டுமே இருக்கு. இதுல டோட்டலா 23 மெம்பர்ஸ் மேல வந்து சைன் இன் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க, ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல நான் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணனால ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஏன் வந்து நான் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து NISM ரெஜிஸ்டர்டு அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ NISM எக்ஸாம் எழுதி வந்து பாஸ் ஆகிருக்கு. 3 இயர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வேலிட். ஓகேங்களா? ஸோ NISM ரெஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு லைவ் ட்ரேடு வந்து கொடுத்துருந்தேன். இன்னைக்கு ஓவராலா பிரீமியம் குரூப்ல 2 ட்ரேட் பண்ணியிருந்தோம். மார்னிங் நிஃப்டில கால் சைடில் ஒரு ப்ராஃபிட், அதே வந்து புட் சைடில் வந்துட்டு 10 பாயிண்ட்ஸ் லாஸ், 35 பாயிண்ட் ப்ராஃபிட். அண்ட் உங்களுக்கு இப்போ நேச்சுரல் கேஸ் லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு நான் வந்துட்டு நம்மளுடைய இதுல வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா
ஸோ இதையுமே வந்துட்டு நம்மளுடைய குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்துட்டு இப்போ லைவ்ல வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு சார்ட்டுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் எடுத்த ப்ராஃபிட் முதல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரேட் வந்து லைவ்லயே வந்துட்டு நம்ம இந்த என்னுடைய கைக்கு 0 ஓபன் பண்ணி காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு 3000 வந்து ப்ராஃபிட் வந்து நான் வந்து இந்த ஒரு ட்ரேட் சிங்கிள் ட்ரேட் மட்டும் தான் இன்னைக்கு போயிருக்கேன். இந்த ட்ரேட்ல வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளா ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க, மறக்காம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்க நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லாரும் மாதிரியுமே நம்ம நார்மல் பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் சொல்லி தராம ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அட்வான்ஸ் லெவல் டூலா வந்து நம்ம வந்துட்டு சொல்லி தந்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி நம்மளுடைய டிமாண்ட் ஜோன் கிட்ட இருந்து அப் மூவ் வந்து கொடுத்துருந்தா. ஸோ அங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு வந்துட்டு ஒரு கேப் டவுன் இல்லை கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போதைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா 44,400 தான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. 44,200 உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இதே ஃபிளாட்ல ஓப்பன் ஆகி இங்க வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனா 44,400 டார்கெட்டா வச்சுட்டு நீங்க கால் சைடு வந்து போங்க. அதுவே வந்துட்டு இந்த 44,200 கீழே பிரேக் அவுட் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டானா புட் சைடு வந்து 44,100 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும் புட் சைடு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்க. மார்க்கெட் பையர்ஸ் வந்து ஹெவியா இருக்காங்க. இந்த 44,200 இருந்து 250 இந்த ஜோன்ல வந்துட்டு எப்படி பிரைஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நாளைக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ட்ரேட் போங்க. உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 44,600 இந்த லெவல்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க இருந்து உங்களுக்கு நாளைக்கு நல்ல பையிங் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு அப் மூவ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட சிம்பிள் பிளான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல வந்து கொடுப்போம். மறக்காம நம்மளுடைய கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய ஸ்விங் குரூப்லயும் ஜாயின் பண்ற விருப்பம் இருந்தா ஸ்விங் குரூப்லயும் வந்து ஜாயின் பண்ணிங்க. இதுல வந்துட்டு நாம இந்த மாதிரி ஸ்விங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோங்க. பாத்தீங்கன்னா ஸ்விங் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு பாத்தீங்களா. இந்த ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்துட்டு நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். 6 ஸ்டாக் வந்து போட்டிருந்தோம். உங்களுக்கு 6 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் இன்னைக்கே வந்து 10% வந்துட்டு ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டா. 4 ஸ்டாக் ஒரு % வந்து ப்ராஃபிட்ல இருக்கா. ஸோ மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஸோ சிம்பிளான ட்ரேடிங் பிளான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில பார்த்துட்டோம். ஸோ டெலிகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல் இப்பதான் க்ரோத் ஆயிருக்கு. உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது. நாளைக்கு பேங்க் நிஃப்டியில 44,200 தான் முக்கியமான லெவல். இங்க இருந்து பையா செல்லோ ஆகுதுன்னு பாருங்க. மேல 44,400 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அதுக்கு மேல நீங்க கால் சைடு இன்னும் போய்க்கலாம். ஸோ அதுவே கீழே வந்துட்டு 44,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ரவுண்ட் நம்பர் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு போச்சுன்னா நல்லா ஒரு ஃபால் வந்து நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ட்ரேடிங் பிளான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிங்க நம்மளுடைய சார்ட்டை பார்த்துட்டு. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ வெரி மச்.